ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மார்க்கெட் நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி டே இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன். ப்ரீமியம் வந்து எப்படி க்ளோஸ் நடந்திருக்கு, இண்டெக்ஸ் எப்படி க்ளோஸ் நடந்திருக்கு, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேஷன் எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் ஆப்ஷனுடைய செல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கிறனால நம்ம ஆப்ஷனுடைய பையராக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த அந்த கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்தால் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ 24,441. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருந்த நேற்றுக்கான மேஜரான ஒரு லெவல். ஸோ இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபால் ஆன மார்க்கெட் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு கீழே வரல. ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் அந்த ஏரியாவிலே நமக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து இண்டெக்ஸ்க்கான மேஜரான லெவல்ஸ் இதுதான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேவா? ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து தயவுசெய்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிஃப்டிக்கான லெவல். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறனால இதுக்கான லெவல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,441. ஓகேவா? ஸோ 24,441, 24,389. ஸோ 24,389. அப்புறம் வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,291. சாரி, 281. 24,281, 24,229. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் இண்டெக்ஸ்க்கான லெவல்ஸ். ஸோ நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இண்டெக்ஸ்க்கான லெவல். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா 24,338 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 24,338 இந்த தான். ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் பார்க்குறது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,300 அப்படிங்கிறது நேற்றுக்குள்ள அதே லெவல் தான் இன்றைக்கி நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 24,300க்குள்ளே கால் அண்ட் புட்டு இந்த ரெண்டுக்குமான ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி டே இருக்கிறதுனால கொஞ்சம் மேஜரான லெவல்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் லைவாக காட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ 24,300ஓட லெவல்ஸ். ஸோ பை லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,300 கால் ஆர் புட்டு ப்ரீமியம் ரெண்டுக்குமே இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ பை லெவல் வந்து 54 ரூபா. ஸோ 54 ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ப்ரீமியம் வந்து நம்ம வந்து பை பண்ணுறதுக்கான இது பண்ணலாம். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24 ரூபா ப்ரீமியம்க்கான சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 123 ரூபா. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு வந்து ஓகே. ஸோ 212 ரூபா. 212 ரூபாங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனில் இருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இது வந்து புட் ஆப்ஷன், கால் இந்த ரெண்டுக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 54 ரூபாங்கிற பை லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 54 ரூபா அப்படிங்கிற பை லெவலுக்கு கீழேயே 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு கீழேயே 2 ஆப்ஷன் இருக்கும். ப்ரீமியம், அதாவது கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் ரெண்டுமே இதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் 0 ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்கு இல்லையா, நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த 23 ரூபா 24 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். எந்த ப்ரீமியம் வந்து கீழே வந்தாலும் அதுலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500 கால். ஓகே. ஓவராலாக மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சேம் டைமில் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஓஏ பில்டப் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ நீங்கள் அதை ஆப்ஷன் செயின் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். 24,500லையும் 24,200லையும் நமக்கு வந்து அதிகமான ஓஏ இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 24,500ல் உள்ள கால், ஸோ 24,200ல் உள்ள கால், இது ரெண்டையும் நம்ம அனலைஸ் பண்ணோன்னா கால்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ 24,200ஓட கால்
24,200 கால் ஆப்ஷனுடைய சார்ட்டை பார்க்குறோம். ஸோ கால் அதில் வந்து மேஜரான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற ரூ. 170 இருக்கு இல்லையா? ஸோ ரூ. 160, அதாவது 160, 160லேருந்து 170. ஸோ ரூ. 160லேருந்து ரூ. 170 அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேவா? இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கால் மேலே போகுது அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு வந்து 24,300. ஸோ இப்போ 24,300 இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து மேலே போகுதுன்னா 24,400 நோக்கி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 24,200ங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த மணினோட கால். ஸோ ஐடிஎம்மில் இருக்கக்கூடிய, ஸோ இப்போ ஐடிஎம்மோட ஆப்ஷன் மேலே போகும். ஸோ இந்த மேலே போச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, ரூ. 170 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்போ இந்த ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ இண்டெக்ஸும் மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 24,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே உள்ள கால் பார்த்துருக்குறேன். ஏன்னா புட்டு வந்து ஓடிஎம், அப்போ கால் தான் ஐடிஎம். ஸோ கால் ஐடிஎம் அப்படிங்கிறதுனால 24,200 இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து நம்ம வந்து அதில் இன்னைக்கு க்ளோசிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் ரூ. 40. ஸோ ரூ. 140 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் வந்து நமக்கு என்னவாக போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் அதுக்கான ஒரு மேஜரான லெவல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் மாதிரி. ஓகேவா? ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நம்ம எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ரூ. 54 நம்ம வந்து பை ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தாண்டி மேலே வந்து மார்க்கெட் ரூ. 123 போயிடுச்சு அப்படின்னா அந்த ரூ. 123ங்கிறது ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு ஜோன் காலுக்கு. ஓகேவா? அந்த சேம் டைமில் இந்த ப்ரீமியம் ரூ. 170 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க கூடுதலாக. ஓகேவா? ஸோ எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்தளுடைய லெவல்ஸ்லாம் எப்படி இதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் மார்க்கெட் எது வந்து நாளைக்கு வந்து 0 ஆக போகுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்பவும் போல் நீங்கள் பயனுள்ள தகவல்கள் எதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனல், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் தயவுசெய்து ஒரு சின்ன வேண்டுகோள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் அதை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.